என் பேர் வந்து டோமினிக் சகாயம். நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆல்ரெடி நான் வந்து எலக்ட்ரானிக் பண்ணிகிட்ருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே டூ வீலர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சரிப்பட வரல என்னதும் நம்ம லைனை மாற்றிட்டு எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அந்த மாதிரி போயிட்டு திரும்பி நான் லைன் மாறிட்டே இருப்பேன். எந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எது பேமெண்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எல்லோரும் என்னை தான் விரும்பி கூப்பிடுவாங்க. நான் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பேன். அதனால் இப்போ இந்த பைக் வேலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் நான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் எல்லாம் என்கரேஜ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். 2 நாள் வந்து கிளாஸ் போனதே தெரியல. ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கேட்குறது எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டவுட்டு கேட்டால் உடனே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நான் எப்பயோ டெவலப் ஆகிருப்பேன். ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது எனக்கு இதில் பார்த்து தான் தெரியும். நான் நிறைய இதில் பார்த்தேன், ஆனால் எதுவும் பெஸ்ட்டாக தெரியல. உங்களுடைய இது மட்டும் பார்க்கும்போது எனக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. எல்லாமே அந்த குரூப்பாக சேர்ந்து செய்கிறது, எல்லாம் ப்ராக்டிக்கல் காட்டுறது, சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அடிக்கடி எதையும் போட்டு பார்ப்பேன். போட்டு போடுற நேரத்தில் அப்போ தான் நான் ஒரு வாட்டி மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்கள் வாங்க சார்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டு வரணும் உடம்பு சரியில்லாத போய் இப்போ வர ஆரம்பிச்சேன். இது எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு தான் வந்தேன். அதாவது போதுமானதாக இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருந்தது. நான் வந்து வேலை செய்யும்போது எதாவது டவுட் வந்ததுன்னா ஃபோன் பண்ணால் டைரெக்டாக நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். முடிஞ்சால் நான் நேரடியாக கூட வந்து கேட்டுக்குவேன். ஃபோனில் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. நான் அதுக்குன்னு வந்து ஃபோனில் கேட்டோம்னா நல்லா இருக்காது. வந்து சமயம் பார்த்து டைம் காத்து போய் தேங்க்யூ.